கோபிகா ஸ்திரீயா வந்தாளாம் மகாலட்சுமி, திருப்தி இல்லையாம், ருக்மணியா வந்தாளாம். அப்புறம் அதைத்தான் அவர் சொல்றார். ஸ்ரீ ரூபவதி கோபஸ்திரீஜாரம் ஸ்ரீ கிருஷ்ணம் பஜரே. எங்கள் அம்மாட்ட 5ஆம் கிளாஸ் படிக்கிறவோ பாட்டு கற்றுன்னு இப்படி இல்லைன்னா பாட முடியுமா? எம்எஸ் சுப்பலட்சுமி கேட்டா டிவியில் பார்த்துட்டு, என்ன சுதிப் பாக்ஸ் இல்லாமலே நன்னா பாடுறேன்னு. ஏழு இசை குயில் என்ன போய் நன்னா பாடுறேங்கிற, நான் கத்துறேன்னு. அந்த அம்மா சொல்கிறா, இல்லை இல்லை, நாங்கள்லாம் பொழப்புக்கு பாடினோம், நீங்கள் தான் பக்திக்கு பாடுறேன். இப்படியே சொல்லு. விழுந்து கும்பிட்டா. அம்மா 1 மணி நேரம் அவள்கிட்ட பேசிட்டு கிளம்புற போது, நீங்கள் எனக்கு நகுமோ பாடி அர்த்தம் சொல்லிட்டு போங்கோன்னா. ஆமாம், இப்போல்லாம் ஃபோன்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அப்போ முடியாது. 2000 போனேன். யாரும் சொன்னால் நம்ப மாட்டான். கிருஷ்ணர் பாத பூஜை பண்ணுறார், கண்ணில் ஜலம் விடுறார். யார் பண்ணுறான்? ஜெகநாதன். என்னை பார்க்கனே நடந்து வந்தியா நீ? பரந்தி இழைத்தே வந்தனை யோ சுதாமா, நீ வேத பிராமணன், பரம பாகவதோத்தமன், என் குடிச பாக்கியம் பண்ணிருக்குங்கிறான். தேவ பூஜா மாயி, தேவ பூஜா. ஆறு பூஜை பண்றான்? ஜெகநாதன். சந்தன குங்குமம் வைக்கிறான், சத்யபாமாவை கூப்பிடுறான், இந்த ஜலத்தை அரண்மனை பூரா தெளிங்கிறான். கிடைப்பானா? பரம பாகவதோத்தமன். கிருஷ்ணர் உட்காத்தினார், இலை போடுறா. ருக்மணி 6 அடிக்கு இலை போடுறா. விதவிதமான பாயசம். எத்தனை பாயசம் தெரியுமோ? பாதாம் பாயசம், அந்த பாயசம், அப்பள கரத ஆக்கித பாயசம். ஹரி சாப்பிட்ருக்கியா நீ? கன்னட பிராமணம் பண்ணுறது சாப்பிடல, எங்கள் ஊருக்கு வா. அப்பள கரத ஆக்கித பாயசம் தெரியுமா? பண்ண தெரியுமா உங்களுக்கு? ஸ்மார்த்தாளுக்கெல்லாம் தெரியாது, திங்கத்தான் தெரியும். அவள் கன்னட பிராமணா தான் பண்ணுவாது. என்ன ராயர்வாள்? பாம்பே ரவையை இடித்து ஊற வச்சு பூரி மாதிரி இட்டு